அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய முதல் நாள் கலெக்ஷன் வெளியாயிருக்கு. ஸோ முதல் நாள் கலெக்ஷனில் குட் பேட் அக்லி திரைப்படம் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, என்னென்ன சாதனையை முறியடிச்சிருக்கு, இதனால் லியோ கோட் வேட்டையன் படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் சாதனையை குட் பேட் அக்லி படம் முறியடிக்கலை. ஸோ எதனால் முறியடிக்கலை, என்னென்ன சாதனைகள் படிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய், அஜித், ரஜினி பிடிக்கினா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேவரட் ஆக்டரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியாக போகுது. இந்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் மைத்ரி மூவி தயாரிப்பில் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக வெளியாக போகுது. ஸோ படக்குழு ட்ரெய்லர் வெளியிட்ட 1 மணி நேரத்திலேயே படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை தொடங்கி எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஓப்பனிங் டேவான ஏப்ரல் 10 வரையும் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் புக்கிங்காக தற்போது நிலவரப்படி 18,75,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. உலக லெவலில் இந்தியாவில் மட்டும் 15 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் வீக் ஏப்ரல் 10 ஏப்ரல் 14 வரையும் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் சேலாக 28 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் சேலாக இருக்குது. இந்தியாவில் 23 கோடி ரூபாய் வரையும் ஏப்ரல் 10 ஏப்ரல் 14 வரையும் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் பேட் அக்லி படத்துக்கு சேலாக இருக்குது. ஆனால் விஜயோடைய கோட் படத்துடைய முதல் நாள் செப்டம்பர் 5 வெளியானுச்சு. ஸோ அந்த படத்துடைய முதல் நாள் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் 63 கோடி ரூபாய், மொத்தமாக இந்தியாவில் 31 கோடி ரூபாய். கோட் படத்துடைய ஃபஸ்ட்டு வீக் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் சேல் 105 கோடி ரூபாய் உலக லெவலில், இந்தியாவில் மட்டும் 65 கோடி ரூபாய். அதே போல் வேட்டையன் படம் அக்டோபர் 10 வெளியானுச்சு. அந்த படத்துடைய டே 1 ஓப்பனிங் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் சேல் மட்டும் உலக லெவலில் 36 கோடி ரூபாய். ஓப்பனிங் வீக் கலெக்ஷன் 60 கோடி ரூபாய். ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஓப்பனிங் வீக் ப்ரீ ரிலீஸ் சேல் வெறும் 28 கோடி ரூபாய் தான். ஸோ இதனால் குட் பேட் அக்லி திரைப்படம் விஜயோடைய லியோ, கோட், ரஜினியோடைய வேட்டையன் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் சாதனையை முறியடிக்க முடியலை குட் பேட் அக்லி திரைப்படத்தால். மேலும் புக் மை ஷோவில் கடந்த 24 மணி நேரமாக அதிக டிக்கெட் சேலான படங்கள் லிஸ்ட்டில் குட் பேட் அக்லி திரைப்படம் தான் முதலிடம் இருக்குது. 158K டிக்கெட் சேலாக இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்துல சிக்கந்தர் படத்துடைய டிக்கெட் 29K கிட்ட சேலாக இருக்குது. அடுத்ததான் எம்புரான் படத்துடைய டிக்கெட் 25K கிட்ட சேலாக இருக்குது. ஸோ கடந்த 24 மணி நேரமாக புக் மை ஷோவில் அதிக டிக்கெட் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு தான் சேலாக இருக்குது. இதில் அஜித் முதலிடம் பிடித்தாலும் விஜய் மற்றும் ரஜினியுடைய ப்ரீ ரிலீஸ் ஓப்பனிங் வீக் டிக்கெட் சேல் கலெக்ஷனை முறியடிக்க முடியலை. மேலும் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கனால இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளில் 25 28 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும், உலக லெவலில் 50 60 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் அஜித் கெரியர்லேயே தமிழ்நாட்டில் முதல் நாள் அதிக வசூல் செய்த திரைப்படமாக வலிமை திரைப்படம் இருக்குது. இந்த சாதனை குட் பேட் அக்லி திரைப்படம் முறியடிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக விற்றுருக்கனால இந்த சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் முறியடிக்காமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் உலக லெவலில் அஜித் கெரியர்லேயே முதல் நாள் அதிக வசூல் செய்கிற படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 50 60 அப்படின்னா 70 கோடி ரூபாய் பக்கம் உலக லெவலில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் மட்டும் வசூல் பண்ண இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி திரைப்படம் உலக லெவலில் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணணும், ஸோ இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.